வணக்கம். 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மாவீரன் அலெக்சாண்டர், அடால்ஃப் ஹிட்லர். இவர்கள் இருவரும் உலகம் அறிந்தவர்களே. ஒருவர் மாவீரராக இருந்தவர், இன்னொருவர் கொடுங்கோலராக இருந்தவர். இருவரும் 20ஆம் தேதியிலே பிறந்திருக்கின்றார்கள். 2ஆம் எண் சந்திர ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. சந்திரன் தோன்றி மறைவது போன்று இவர்களுடைய புகழும் இகழ்வும் தோன்றி மறைந்து தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறு வயது முதற்கொண்டே, 2ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவர்கள் சிறு வயது முதற்கொண்டே தாய் தந்தையருடைய கவனிப்பில் வளர்க்க வேண்டும். சிறிய பொய்தானே சொல்கின்றான், பின்னால் திருந்து விடுவான் என்று அவர்களை தட்டி கழிக்கக்கூடாது. அதே நேரத்தில் மிகவும் பயந்தவர்களாக இருப்பார்கள். தான் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்ய மாட்டார்கள். பிறருக்கு தைரியமாக புத்திமதி சொல்வார்கள். பிரச்சனை என்று வந்துவிட்டால் நழுவி விடுவார்கள். தன்னை பாதுகாத்து கொள்வார்கள். சிறு வயது முதற்கொண்டே அவர்களுடைய குணாதிசயங்களை கவனித்து வந்து அதற்கு ஏற்றபடி அவர்களை வடிவமைத்து கொடுத்தவை என்றால் போர் வீரனாக ஆக வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல மனிதராகவே வாழ்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகையால் 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. தன்னுடைய மனநிலை, இரட்டை நிலையை மாற்ற வேண்டும். காலை ஒருவரை புகழ்ந்துவிட்டு மாலை ஒருவரை இழக்கூடாது. பகுத்து ஆய்ந்து தனக்குள் உள்ள அறிவை உணர்ந்து பிறரிடம் பேசும்போது பார்த்து பேச வேண்டும். அது உங்களை அப்படித்தான் பேச வைக்கும். பின்னால் அவர் சொல்லித்தான் நான் சொன்னேன் என்று உங்கள் தலைதான் உருளும். ஆகையால் வீணாக யாரையும் சந்தேகப்படக்கூடாது. தான் செய்யும் வேலையிலேயே தனக்குள்ளே சந்தேகம் இருக்கக்கூடாது. முதலில் நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும். பின்பு உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி இருந்தீர்களே என்றால்தான் உங்களை சமுதாயம் நம்பவும் வைக்கும், உங்களை பின்பற்றக்கூட ரெடியாக இருக்கும். நீங்கள் ஆன்மீகத்திலும் அமானுஷ குணத்திலும் உங்களிடம் ஒரு சக்தி இருக்கத்தான் செய்கிறது. அதை முறையாக பயன்படுத்தினால் உங்களை மனிதர்கள் நல்லவர் என்றும் சொல்வார்கள். தவறாக பயன்படுத்தினால் போலி சாமியார் என்று ஒரு முத்திரையும் குத்தி விடுவார்கள். ஆகையால் 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. நல்ல எண்ணில்தான் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். குறை ஏதும் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி.